வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது காட்டாளன் அப்படின்ற தமிழ் டப்டு மலையாள மூவியோட ரிவ்யூ. மலையாளத்தில் ஒரு புஷ்பா படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சுனிலோட கேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுனிலை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாரையுமே கொடுமைப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய யானைகளை கொண்டு அந்த தந்தத்தை ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டலை அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. இந்த காட்டலை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் கேங் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஹீரோக்கும் சுனிலுக்கும் என்ன மாதிரியான ஒரு கிளாஷ் உருவாகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டருக்குமே இவங்க கொடுத்த அந்த பில்டப் அப்படின்றது உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் வெறும் பில்டப் மட்டும் போதுமா? கதைன்னு ஒன்று வேணும்ல. ஒரு அதர பழைய கேங்ஸ்டர் படத்தை எடுத்து வச்சு 2 மணி நேரத்துக்கு எப்படியாவது ஓட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக சல்ப் எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. பயங்கர வைலண்ட்டாக அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில எமோஷ்னல் மூமெண்ட்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதோட ரானஸ்க்காகவே இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த கதையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது டக்குன்னு ஒருத்தர் மிகப்பெரிய கேங்ஸ்டராக மாறிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் காட்சிகள் வைப்பாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு லாஜிக்கலாக இருக்காது. அண்டு பெருசாக சுவாரஸ்யமான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதும் இல்லை. ஒரு சில கேமியூஸ் அப்படின்றது இந்த கதையில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு பில்டப் கலந்த ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.5/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட வைலன்ஸ்க்காக இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.